என் பொண்ணுக்கு முடி எடுத்ததுக்கப்புறம் பட்டு பாவாடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடங்குளத்துக்கு தான் வந்திருந்தோம். பாப்பாவுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் எடுக்கவே மாட்டேன், ஏன்னா வெளியெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண முடியாது, எப்போவாச்சும் ஒரு நாள் தானே போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் எடுப்பேன். கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக எடுப்போம்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். நேற்று ஊருக்கு வந்ததுலேருந்தே எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே வீட்டை க்ளீன் பண்ணுறது தான் ஒர்க்காகவே இருந்து. நேற்று ஃபுல்லாகவே எனக்கு வீட்டை க்ளீன் பண்ணுறது தான் வேலையாகவே இருந்து. அப்புறம் தான் ட்ரெஸ் எடுக்க போகலான்ட்டு பாதியில் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பாதியிலே போட்டுட்டு போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து மீதி இந்த குப்பையெல்லாம் எரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நான் எப்போ ஊருக்கு வந்தாலும் என் வீட்டை க்ளீன் பண்ணணுன்னா என் தங்கச்சியை கூப்பிட்டு வருவேன், ஏன்னா பாப்பாவும் பார்த்துக்கிட்டு தானே க்ளீன் பண்ணணும். அப்போ அவளை பாப்பாவை பார்க்க சொல்லிவிட்டு நான் க்ளீன் பண்ணுவேன். தங்கச்சி 10th படிக்கிறா, இன்றைக்கி அவளுக்கு லாஸ்ட் எக்ஸாம். அதனால் நானே தனியாக தான் பாப்பாவையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் க்ளீன் பண்ணதுனால ரொம்ப லேட்டாக தான் பைய தான் க்ளீன் பண்ணேன். ஏதோ என் பேக் சைடில் ஒரு ஆலமரம் தெரியுதுல்ல, அதுதான் தில்லைகாளியம்மன் கோவில். எங்கள் வீடு கோவில் பக்கத்தில் தான் இருக்குது.